நீங்க கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது நீங்க எத்தனை தடவை யோசிச்சிருக்கீங்க நம்ம இன்னொரு ட்ரேட் பண்ணலாம் இல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு ட்ரேட் பண்ணா போதும் அப்படின்ட்டு. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்ங்கிறது 24/7 வேலை செய்யக்கூடிய ஒரு மார்க்கெட். இப்படி வேக் ஆகக்கூடிய மார்க்கெட்ல நீங்க என்டர் ஆகினாலே உங்களோட எமோஷனல் என்ன சொல்லும் அப்படின்னா நம்ம இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம், மார்க்கெட் தான் ரன் ஆகுது அப்படின்ட்டு. இப்படி எடுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஏபிட்க்கு ஒரு பேர் இருக்கு சரியா. இதைத்தான் நம்ம ஓவர் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இந்த ஓவர் ட்ரேடிங் நீங்க பண்ண உங்க அக்கௌண்ட் ரொம்பவே ஸ்லோவா சாப்பிட்டு கடைசியில உங்க அக்கௌண்ட் ஃபுல்லாவே ஃபினிஷ் ஆகிரும். இந்த பழக்கத்தை நீங்க மாத்திக்கலன்னா உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா வரவே முடியாது. இது 100% நிச்சயம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது இந்த ஓவர் ட்ரேடிங் பண்றதுனால ட்ரேடரோட அக்கௌண்ட் எப்படி ரொம்பவே சைலண்ட்ல கம்மியாகுது, அதாவது ஜீரோ ஆகுது. நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு இன்டர்மீடியட் லெவல் ட்ரேடர் இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைஃப் சேவிங் நாலேஜ் கொடுக்கும். அதனால இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். இப்ப ட்ரேடிங்குள்ள ஒருத்தர் வராரு சரியா. அப்படி வரும்போது அவர்கிட்ட இருக்க அக்கௌண்ட் $100 தான். மோஸ்ட் நிறைய பேர் பிகினர்ஸ் வரும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக $100 கொண்டு வர்றது வழக்கம். அப்படி கொண்டு வர்ற ஒருத்தர் இது உங்களுக்கும் சம்டைம் ஒத்து போகலாம். அப்படி வரும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மார்னிங் அவருக்கு ஒரு என்ட்ரி செட் கிடைக்குது, அதாவது பிரேக் அவுட் கிடைக்குது. அப்படி பிரேக் அவுட்ல என்டர் ஆகினாலும் அவருக்கு அந்த இடத்துல லாஸ் ஆகுது, அந்த ட்ரேட் வின் ஆகல. இப்ப அவர் தாராளமா நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது ரிவெஞ்ச் ட்ரேட் இல்ல சரியா. ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகுதுனாலும் ரெண்டாவது ட்ரேட் எடுக்கிறாரு. அப்படி அவர் எடுக்கிற ரெண்டாவது ட்ரேடும் லாஸ் ஆகுது. இப்ப அவர் மூணாவது ட்ரேட் எடுக்கிறாரு. இப்ப மூணாவது ட்ரேட் எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ட்ரேடும் லாஸ் ஆகுது. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவரை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணது யாரு அப்படின்னா இப்ப அவரோட எமோஷனல் தான் கண்ட்ரோல் பண்ணும். இப்ப அவர் அதுக்கப்புறமும் ட்ரேட் எடுக்கிறார். டோட்டலா அன்னைக்கு மட்டும் 12 ட்ரேட் எடுக்கிறாரு. இப்படி 12 ட்ரேட்ல 8 ட்ரேட்ல லாஸ் ஆகிறாரு, 4 ட்ரேட்ல மட்டும் தான் வின் பண்றாரு. இப்ப ஈவினிங் ஒரு நைட்டோ ஒரு 4 மணி இல்ல ஒரு 9 மணி ஆகி செஞ்சுவோம். அவரோட அக்கௌண்ட்ல இப்ப பேலன்ஸ் இருக்குது வெறும் $18. இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதைத்தான் நம்ம பார்த்தோம், இந்த ஓவர் ட்ரேடிங். இப்போ இதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே சாக்காயிருங்க. இப்ப அவரோட அக்கௌண்ட்ல இருந்து $100 இப்ப பேலன்ஸ் இருக்குது $18. இப்ப அவர் லாஸ் பண்ணிருக்கிறது ஒரு நாள்ல கிட்டத்தட்ட $82 லாஸ் பண்ணிருக்காரு. இதுக்கு காரணம் யாரு? மார்க்கெட்டானு கேட்டா இல்ல, இதுக்கு முழுக்க அவர் தான் காரணம், அதாவது ஓவர் ட்ரேடிங். இந்த பிரச்சனை இந்த வீடியோ பாத்துக்க நிறைய பேருக்கு இருக்கலாம். இதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த ஓவர் ட்ரேடிங் என்னன்னு பார்ப்போம். அதாவது ஒரு ட்ரேட் பண்ணும்போது எந்த பிளானுமே இல்லாம நம்ம மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம் அப்படின்னா இதைத்தான் நம்ம ஓவர் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஓவர் ட்ரேடிங் பண்றதுனால உங்களுக்கு 2 பிரச்சனை வரும் சரியா. முதல் விஷயம், உங்களோட எமோஷனலா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியாட்டியே நீங்க ட்ரேடிங்ல பாதி ஃபெயில் ஆயிடுவீங்க. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட்டுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது 24 hours வேர்க் ஆகக்கூடியது. ஒரு ப்ராப்பரான பிளான்ல நீங்க என்டர் ஆகலன்னா மார்க்கெட்டுக்கு நீங்க அடிக்ட் ஆயிருங்க. இப்ப இந்த வீடியோ பாத்துக்கிறக்க நீங்க சொல்லுங்க, நீங்க மார்க்கெட்ல சிஸ்டமேட்டிக்கா ட்ரேட் பண்றீங்களா, அதாவது பிளான் படி ட்ரேட் பண்றீங்களா, இல்ல உங்க மைண்ட் சொல்றதுக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்களா அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஓவர் ட்ரேட் பண்றதுனால முதல் விஷயம் உங்களோட ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க டெய்லி 10 ட்ரேட் பண்றீங்க. 10 ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு 10 தடவை லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை நீங்க 3 ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 தடவை லாஸ் வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இப்ப நீங்க 10 தடவை பண்ணும்போது இந்த இடத்துல குவான்டிட்டிங்கிற விஷயம் அதிகரிக்கும் சரியா, அதாவது எண்ணிக்கை அதிகரிக்கும். குவான்டிட்டி அதிகமானாலே அந்த இடத்துல குவாலிட்டிங்கிற விஷயம் கம்மியாகும், ஒரு தரமான செட்டப் கம்மியாகும். இது எங்க எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஸ்மால் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கும். இந்த உங்களோட ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்றது சரியா. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் தான் மார்க்கெட் கூட நம்ம எப்பயுமே என்டர் ஆகும்போது பிளானிங்கோட என்டர் ஆகணும். அப்படி பிளான் இல்லாம என்டர் ஆகணும்னா நம்ம கண்ட்ரோல் பண்றது யாரா இருக்கும்னா நம்மளோட எமோஷனல். ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணா நம்ம ஃபெயிலியர் தான். இதுதான் 100% உண்மையும் கூட. இப்ப நீங்க ஓவர் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயம், அப்புறம் ஃபியர் அதாவது பயம், அப்புறம் ரிவெஞ்ச் ட்ரேடிங், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க அதிகமா முகம் கொடுக்க நேரிடும் போது உங்களால ஒரு சரியான மூட்ல ஒரு ஸ்டாப் லாஸையோ இல்ல டேக் ப்ராஃபிட்டையோ உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலுமே அதை நீங்க மூவ் பண்ணுவீங்க, எஸ்எல்ல மூவ் பண்ணுவீங்க, டேக் ப்ராஃபிட்டை மூவ் பண்ணுவீங்க. இதனாலே உங்களோட அக்கௌண்ட் எப்பவுமே க்ரோ ஆகாது, எப்பயுமே மைனஸ் தான் போகும். உங்ககிட்ட ஒரு பர்ஃபெக்டான செட்டப் இருந்தாலுமே நீங்க ஓவர் ட்ரேடிங் பண்ணுவீங்கன்னா. அடுத்து இந்த மூணாவது விஷயம் தான் நிறைய பிகினர்ஸ் இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா நீங்க அதிகமா ட்ரேட் ஓபன் பண்ணும்போது ஓவர் ட்ரேட் பண்ணும்போது நீங்க ஒரு 20-30 என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க, அதை ரொம்ப நாள் ஹோல்ட் பண்றீங்க. அப்படி ஹோல்டு பண்ணும்போது இதுக்கான ஃபீஸ்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் அதிகமா எடுத்துக்குவாங்க. அப்படி ஃபீஸ் அதிகமா எடுத்தாலே அது யாருக்கு அடுத்த லாபமா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கு தான் லாபமா இருக்கும்.
மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகணும் உங்களுக்கு பெருசா லாபம் இருக்காது. நீங்க ஒரு சின்ன அக்கௌண்ட் வச்சு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா. இந்த 4வது பாயிண்ட்ங்கிறது எல்லா ட்ரேடருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த ட்ரேடிங் டிசிப்ளின். இந்த ட்ரேடிங் டிசிப்ளின்ல நீங்க ஓவர் ட்ரேடிங் பண்ணும்போது நீங்க ஸ்லோவா அதுக்கு அடிக்ட் ஆவீங்க. அதாவது ஓவர் ட்ரேடிங் பண்றதுக்கு. அப்படி பண்ணும்போது நீங்க நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரேட் போடலாம், இல்ல இன்னொரு ட்ரேட் போடலாம். லைக் இதுதான் லாஸ்ட் ட்ரேடு, இதை நம்ம போடலாம் அப்படின்ட்டு பண்ணி உங்களோட ட்ரேடிங் டிசிப்ளின்ங்கிறது அந்த இடத்துல 0 ஆகும். அதே மாதிரி உங்க அக்கௌண்ட்டும் 0 ஆகும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம் இந்த ஓவர் ட்ரேடிங் தான். இப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்ப்போம். சிம்பிளா நான் ஃபாலோ பண்ண 3 ரூல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். சரியா? நீங்க டெய்லி ஒரு ட்ரேடுக்கான லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க. 2 ட்ரேட் இல்ல 3 ட்ரேட். அந்த 3 ட்ரேடுமே லாஸ் ஆகலாம் பிரச்சனை இல்லை. நீங்க அடுத்த நாள் உங்களால மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகி உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம கேபிட்டலை சேவ் பண்றது தான் முக்கியமான விஷயம். 2வது விஷயம், மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே ப்ராப்பரான பிளானோட என்டர் ஆகுறது. அதாவது உங்க என்ட்ரி எங்க, எக்ஸிட் எங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க, டார்கெட் நம்ம எந்த இடத்துல புக் பண்றது, எஸ்எல் அடிச்சா அடுத்து என்ன பண்றது, இப்படிங்கிற எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகணும். உங்களுக்கு மார்க்கெட்ல 2 விஷயம் நடக்கணும். ஒன்னு எஸ்எல் அடிக்கணும், இல்ல டேக் ப்ராஃபிட் அடிக்கணும். இதை தவிர்த்து நடக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. நம்ம வேற எதுவுமே பண்ணவும் கூடாது. அடுத்த விஷயம் தான், ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு சந்தோஷப்பட்டு அடுத்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் லாஸ் வந்தாலும் நம்ம பயந்து அடுத்த ட்ரேடை நம்ம கவர் பண்ணிக்கோம்ட்டு ஒரு பயத்திலே மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகி அடுத்த ட்ரேட்லையும் நம்ம லாஸ் பண்றதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த இடத்துல ப்ராஃபிட்க்கு அடிக்ஷன் ஆகக்கூடாது, லாஸை பார்த்து பயப்படவும் கூடாது. இந்த மைண்ட் செட் இருந்தா எப்போதுமே காமா இருங்க. அதை மாத்திக்க முடியலன்னா உங்க அக்கௌண்ட் இந்த இடத்துல 0 ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம். இதே நீங்க கொண்டு போயிட்டு உங்க ட்ரேடிங்லயும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டா மேக் பண்ண முடியும். இப்போ இதுக்கெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் ரொம்ப தேவையா இருக்கும். சரியா? இந்த டெக்னிக்கல் அனலைஸ் நீங்க எங்க லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமி. நாங்க உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங் A to Z சொல்லி தரோம். நீங்க நெக்ஸ்ட் பேஸ்ல ஜாயின் ஆகிறது மூலமா உங்களால ட்ரேடிங்கை ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரையும் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கணுங்க. சோ நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.